வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஏ பாயிண்ட் அட் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் எதுன்னு சொல்லுவோம்? இது எலக்ட்ரிக் டைபோல், இது மைனஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ எழுதுனா இதுதான் ஆக்சியல் லைன். அதோட ஆக்சிஸில் இருக்கிறது இது ஆக்சியல் லைன், இதுவும் ஆக்சியல் லைன். ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம எடுத்துக்குவோம், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். இது வந்து சென்டரு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும், இது மேலே ஒரு க்ரியேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் நம்ம வி அஸ்யூம் தட் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல சின்ன ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். ஸோ சின்ன ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிற போது இது பாசிட்டிவ். ஸோ இது வந்து இதை இந்த பக்கம் ரிப்பெல் பண்ணும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அது வந்து இதை இந்த பக்கம் புல் பண்ண பார்க்கும். ஏன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இந்த பக்கம் இருக்கும். இது பாசிட்டிவ், இந்த பக்கம் தள்ள பார்க்கும். ஸோ அதுதான் ஆக்சியல் பாயிண்ட்டுங்கிறது. ஸோ நான் இப்போ இதுதான் டைபோலு, இது டைபோலு. அதோட ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் டைபோல்லேருந்து 2L. இது ஒரு எல், இது ஒரு எல். இதை நம்ம 2Lன்னு வச்சுக்கலாம். 2L இது மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் லென்த். திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டைபோல்னால் கண்டுபிடிக்க போகிறோம். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதிலேருந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு வச்சுக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இது வந்து இது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால இதுவும் பாசிட்டிவ், இங்கே இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ இது வந்து இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஸோ பியிலேருந்து இந்த பக்கம் எப்படி புஷ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு திஸ் ப்ளஸ் கியூ சார்ஜ் இந்த பக்கம் புஷ் பண்ணும். இது பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இது நெகட்டிவ். ஸோ இது வந்து இது இந்த பக்கம் புல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ திஸ் இஸ் E due to minus Q. It means electric field due to minus Q இந்த பாயிண்ட்னால இந்த பக்கம் இருக்குது, இந்த ப்ளஸ் பாயிண்ட் சேனல் இந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. Now as it is நம்ம பார்த்துருப்போம், electric field is equal to 1/4 pi epsilon naught into charge creating the electric field and the distance square. Or இது எப்படியெல்லாம் E is equal to 1/4 pi naught. This is the Kன்னு எழுதிக்கலாம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். N to Q divided by distance square. Or நம்ம என்ன சொல்லலாம், E is proportional. இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு, சார்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இட் இஸ் இதை வேரியபிள் பண்ணலாம், டிஸ்டன்ஸை நம்ம வேரி பண்ணலாம். So it means electric field varies inversely as the square of the distance. So it means electric field due to positive charge, என்ன வரும்? due to positive charge 1/4 pi epsilon naught 0, இதை Kன்னு நம்ம எழுதிக்கலாம். 1/4 pi epsilon naught into பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே பாசிட்டிவ் ஏன் போடலன்னு கேட்காதீங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் த பாயிண்ட்? இந்த பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 6, இங்கேருந்து இது வரைக்கும் ஆறில் ஒரு எல்லை, இந்த எல்லை திஸ் இஸ் ஈக்குவல் டு எல். டோட்டல் ஆறில் எல்லை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா R minus L வரும். இஸ் ஈக்குவல் டு R minus L ஹோல் ஸ்கொயர். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு சார்ஜ் அண்ட் ப்ளஸ் சார்ஜ். இது வந்து ப்ளஸ் சார்ஜ். இங்கே சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே? இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது இந்த பக்கம். தட் இஸ் டுவர்ஸ் திஸ் டைப், டுவர்ஸ் ரைட். சேம் வே நெகட்டிவ் சார்ஜ் பார்ப்போம். நெகட்டிவ் சார்ஜ் போட்டோம்னா என்ன? திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா டைபோல் இருக்குது, ஒரு பாயிண்ட்டு இது மேலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது, இன்னொரு சார்ஜ் இது மேலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் Q is equal to 4 pi 1/4 pi epsilon naught
key into negative charge. அது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? சி இங்கேருந்து இங்கே ஆறு, இங்கேருந்து இங்கே எல். திஸ் இஸ் எல், இது வந்து ஆறு. ஸோ ஆர் ப்ளஸ் எல் whole square, where key is equal to 1 by 4 pi epsilon naught. Right? Now, இது electric field பெருசாக இருக்கும், மேக்னிடியூடில் இது பெருசாக இருக்கும். சி எலக்ட்ரிக் ஃபீல்டோட நம்மளோட டெஃபினேஷன் என்ன? E is equal to 1 by 4 pi epsilon naught into charge creating electric field into the distance square at distance எந்த பாயிண்டில் நம்ம பார்க்குறோமோ சார்ஜிலேருந்து அந்த பாயிண்டில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை ஸ்கொயர் போட்டுக்கிறோம். எந்த பாயிண்டில் நம்ம பார்க்குறோமோ, இங்கே ஒரு சார்ஜுன்னா இந்த பாயிண்டில் பார்க்கணுன்னா நம்ம வந்து எப்போதும் வி அஷ்யூம், நம்ம எப்படி இமேஜின் பண்ணுறோம்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வைக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். ஸோ E is equal to K into Q by D square, or E is equal to இது கான்ஸ்டன்ட், this is K is equal to constant. சார்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் ஃபார்ம்ஸ் த டைபோல், அண்ட் the distance மட்டும் தான் வேரி பண்ண முடியும். ஸோ E is equal to E is proportional to 1 by D square. ஏன்னா இதை நம்ம வேரி பண்ண முடியாது, தட் இஸ் ப்ளஸ் Q ஆர் மைனஸ் Q வேரி பண்ண முடியாது, இதே வேரி பண்ண முடியாது, பட் டிஸ்டன்ஸ் கேன் பி வேரிட். இட் மீன்ஸ் இங்கே more the distance between the charge and the point P, and the point P now more the distance less will be electric field, less the distance, I mean less the distance more will be electric field. ஏன்னா இது inversely proportional. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா electric field due to positive charge is equal to then K into R minus L. This is R minus L in this distance, R minus L. So distance is R minus L. Electric field due to negative charge என்ன வரும்? Negative charge is R plus L. So it means negative charge இது வந்து சின்ன distance, இது பெரிய distance. Electric charge due to positive K into Q into D square, that is R minus L whole square, and E due to minus Q is equal to K into Q, where Q is the charge creating. எல்லாத்துக்கும் டைரெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ப்ளஸ் க்யூனால என்ன பண்ணோம், இந்த பக்கம் புஷ் பண்ணோம், மைனஸ் க்யூவில் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணோம், இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். இது பெரிய டிஸ்டன்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டிஸ்டன்ஸ் அதிகம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் க்யூ will be less than. If this is less distance, it means more electric field. Or we can say electric field given at this point P due to minus Q charge. இதோட கம்மியாக இருக்கும் electric field due to plus charge. அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். Electric field produced by the plus Q charge will be greater than electric field produced by the negative charge. Next, இதை முடிச்சிட்டோம். And negative field, net electric field, net or resultant electric field. எங்கே ரிசல்டன்? இது மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும், இது அட் திஸ் பாயிண்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? ஸோ இது வந்து டியூ டு இது இந்த பாயிண்ட் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ திஸ் வில் பி E டியூ டு மைனஸ் Q, அண்ட் ஃப்ரம் ஹியர் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், திஸ் வில் பி இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம், அண்ட் இது பெருசாக இருக்குது டியூ டு ப்ளஸ் Q பெருசாக இருக்கிற போது now we will write net charge is equal to electric field due to plus Q plus electric field due to minus Q. இது நெட்டு. பட் இது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது? எலக்ட்ரிக் ப்ளஸ் Q இந்த டைரெக்ஷன் இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. அதனால நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். ஏன்னா ரெண்டும் வெக்டரு, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டும் வெக்டர். இதோட டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் கியூ ஒரு வெக்டர், டியூ டு மைனஸ் கியூ ஒரு வெக்டர். இதோட டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, இதோட டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, பட் போத் ஆர் வெக்டர்ஸ். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிசல்டன்ட் மேக்னிடியூடில் எழுதுனோம்னா மேக்னிடியூட் எழுதும் நமக்கு தான் தெரியும் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டு வெக்டரை சப்ட்ராக்ட் பண்ணணுன்னு. ஸோ இ ப்ளஸ் கியூ எழுது. இ ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு கி, தட் இஸ் கி இன்ட்டு கியூ பை ஆர் மைனஸ் ப்ளஸ் கியூ வந்து ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர். இது இந்த டைரெக்ஷனுக்கு இது இந்த டைரெக்ஷன் சப்ட்ராக்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு கி இன்ட்டு கியூ பை ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தில் கே கியூ காமனாக இருக்குது. கே கியூ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அண்ட் டூ 1 மைனஸ் ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ கே கியூ இஸ் ஈக்குவல் டு கே கியூ இன்ட்டு இது மேலே போணுச்சுன்னா ஆர் ப்ளஸ் எல் whole square minus r minus l whole square divided by r minus l whole square into r plus l whole square. So magnitude of resultant electric field, magnitude of resultant electric field நம்ம எப்படி எழுதலாம்? is equal to k into q, k into q. இது என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், ஸ்கொயர் இல்லையா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL மைனஸ் ஆர் ஸ்கொயர். இது மைனஸ் பண்ணோம்னா திஸ் மைனஸ் திஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2RL divided by r minus l into r plus l. ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் மைனஸ் 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 ப்ளஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசல்டன்ட் அட் பாயிண்ட் P due to dipole is equal to KQ into 2RL plus 2RL 4RL divided by இது நம்ம பண்ணுறோம்னா R square minus L square whole square. இது ரெண்டுமே A plus B into A minus B. So KQ, so E resultant 4 pi RL நம்ம எப்படி எழுதலாம்? 2L into the electric dipole moment என்ன is equal to length into any one charge 2L into Q. 2L இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? This can be written as 2L R into 2 4LR இப்படி எழுதிக்கலாம். அதனால் net electric field எப்படி வருது? net electric field magnitude in magnitude என்ன வரும்? K வரும். where K into 2L into R 2L into Q வந்து dipole moment, because dipole moment is equal to 2 into Q into 2L. ஒரு Q எடுத்துக்கோ இல்லை ஒரு 2L எடுத்துக்கோ. லெஃப்ட் அவுட் வந்து 2 அப்புறம் 6 இருக்குது divided by R square minus L square whole square, where K is equal to, okay, so is equal to K 2 into K into dipole moment into R into R 2 into K into P into R divided by R square minus L square. ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அண்ட் டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? டைரெக்ஷன் see this is E due to plus Q and this is E due to
minus q. Yeah, E due to electric field at this point due to minus q வந்து குறைச்சலாக இருக்கும். ஸோ இந்த வெக்டர் போன பிறகு இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இது இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு சப்ட்ராக்ட் ஆகி இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ நெட் எலக்ட்ரிக் டைரெக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ நம்ம நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் வெக்டர் ஃபார்ம் என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் டியூ டு திஸ் சார்ஜ் அண்ட் திஸ் டியூ டு திஸ் சார்ஜ் அட் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம மேக்னிடியூட் எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு k into 2 into dipole moment of this one into r divided by r square minus l square அதோட square. The electric field and direction of electric field is axial line in the direction இருக்கும். ஸோ இது மேக்னிடியூட் இன்டூ டைரெக்ஷன். ஆல்வேஸ் நம்ம பார்க்குற போது இந்த ஆர் திஸ் டிஸ்டன்ஸோட பெருசாக இருக்கும். ஆல்வேஸ் ஆர் வில் பி மச் கிரேட்டர் தென் எல். எல் ஆர் 2L. 2L என்ன? ஷார்ட் டைபோல்னால் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மிடில்லேருந்து அந்த பாயிண்ட் எனி பாயிண்ட் இட் வில் பி கிரேட்டர். இட் மீன்ஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தென் எல்ன்னு பார்க்குற போது நம்ம இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ணுற போது திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார்ம் எழுதிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு k into 2p into r divided by r square minus 0 square whole square. ஏன்னா இது 0 ஆகிடுது. ஸோ r square r to the power. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுது. r power r square 1 இந்த ஆரே r power 4 ஆகும். 4ல் ஒரு r டிசைடு 3 ஆகும். k into 2p divided by r cube is equal to 2 into k into p divided by r cube. ஸோ இது அப்படியே தான் E நெட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் எழுதணுன்னா இந்த பக்கம் போகும். ஸோ ஃப்ரம் ஹியர் டு எங்கேருந்து எங்கே போகும்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இந்த பாயிண்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. therefore என்ன ஆகும்? திஸ் மைனஸ் திஸ் இந்த டைரெக்ஷன் தான் இருக்கும், டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இது வெக்டர் ஃபார்ம்லேயே நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம ஸ்கேலர் நமக்கு தான் டைரெக்ஷன் தெரிஞ்சு போச்சு இந்த டைரெக்ஷன்லேருந்து. ஸோ மேக்னிடியூடில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? k வந்து k is equal to 1/4 k is equal to a constant 1/4 எப்சிலான் ஓம்ஸில் போடுற போது நம்ம பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் எடுக்கிற போது 1/4 எப்சிலான் நாட் into p divided by r cube multiplied by 2. இதுதான் D at the axial line. Electric field at the axial line 1/4 p by 2 r cube and in this direction. So this is how. So or a electrical dipole minus q இது plus q ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 2L. ஆக்சியல் லைன் இது. ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் க்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் க்யூ, இதோட ரெண்டு வெக்டர் சம் எடுத்தோம்னா இ நெட் ஆர் ரிசல்டன்ட். இ நெட் ஆர் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம பார்த்துருக்கோம் 2k PR இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் கிரேட்டர் தான் இதை நெக்லெக்ட் பண்ணிவிடும். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இது r பவர் 4 ஆகும். இது கேன்சல் r கியூப் ஆகும். நம்ம ஸ்கேலர் ஃபார்மில் எழுதிக்கிட்டோம்னா ஸ்கேலர் ஃபார்மில் எழுதுகிறோம்னா 2 into k into p, k into p. So p into r, p into r is greater than 0 வந்ததுன்னா r square k 2 into k into p into 2 divided by r cube. Where in the r cube is this is the distance
ஆர் ஆர் கியூப். ஸோ ஏன்னா ஆர் வந்து இந்த எல்லோட பெருசு, அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஆர் கியூப் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சி டைபோல் மூமெண்ட் எங்கேருந்து வரும்? டைபோல் மூமெண்ட் இஸ் எ வெக்டர். இட் இஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரெக்ஷனில் வருது. இந்த ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் இ நெட் இந்த டைரெக்ஷன் வருது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் dipole vector and net electric vector due to this dipole at this point on axial line theta is equal to 0 degree. Right. Now k into 2p into r cube. நமக்கு direction இப்போ இது vector formula எழுதுறோம்னா, see this is a vector, k is not a vector, k is a constant, 2 is not a vector, so this is vector. So electric field, magnetic field, so this நம்ம இது எப்படி எழுதலாம்? electric field net is equal to 2 into k into divided by r cube into p vector. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள என்ன 2வும் k இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், the distance is also fixed constant. ஸோ இதுவும் ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 0 வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார்மில் எழுதுகிற போது என்ன வரும்? 2 into k into p by r cube. 2 into k into p by r cube. R நம்ம எப்படி எழுதலாம்? E is proportional to 1 by r cube. That is due to dipole at axial point. Okay, therefore vector formula நம்ம ஃபுல்லாக எழுதுகிறோம். வெக்டர் ஃபார்ம் as it is எழுதியிருக்கோம். k into p vector divided by r cube and multiplied by 2. So this direction and this direction net electric field. That's all.